ஹாய் பெங்களூர் வந்துட்டதும் வீட்டில் இருக்க க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். என் மாமியாரும் அம்மாவும் வந்து எப்போ ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அதாவது அவங்கக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு அனுப்புவாங்க. என்னோடய மாமியார் வந்து இந்த முள்ளோட சுடுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. அவங்க இந்த டைம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க, பசங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. சாதம் வத்தல் போட்டு வச்சதுமே எனக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. பச்சைப்பயிறு, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலை இது எல்லாமே வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. எல்லாமே வந்து எங்களுடைய நிலத்திலேயே விளைஞ்சது தான். அதில் வந்து எங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து விடுவாங்க. ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்கு இதெல்லாம் எனக்கு கடையில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. திரும்பவும் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து ஊருக்கு போவோம். என்ன மாதிரி நிறைய பேர் ஊர்லேருந்து தூரமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக ஊருக்கு வரப்போ ஊரில் கிடைக்கிற சில விஷயங்களை வந்து வாங்கிட்டு வருவாங்க. அது போல் தான் இது வந்து ஸ்டேக்கபிள் பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ 10 கேஜி, 5 கேஜி, 4 கேஜின்னுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 3 பாக்ஸஸோடு வரும். அப்பப்போவே பாக்ஸில் கொட்டி வச்சிட்டோம்னா திரும்பவும் எடுத்து வைக்கிற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் அப்போவே எடுத்து வச்சிட்டேன்.